Hello students, welcome to Joy of Learning English. இப்போ நம்ம CBSE Class 11 Snapshots bookல இருக்க chapter number 7 Birth written by AJ Cronin. இதோட part 2 வீடியோவை பார்க்கலாம். part 1 பார்க்காதவங்க அதோட லிங்க் description boxல இருக்கு, அங்கிருந்து போய் பாருங்க. Where's the child? The midwife made a frightened gesture. She had placed it beneath the bed. குழந்தை எங்கன்னு கேட்குறாரு. அதை கேட்டோன்னே அந்த மிட்வைஃப் கொஞ்சம் பயந்துட்டே சிக்னல் காமிக்கிறாங்க. ஜெஸ்டர் அப்படின்னா சைகை காமிக்கிறாங்க. அவங்க அந்த குழந்தைய பெட்டுக்கு கீழே வச்சுட்டாங்க. In a flash, Andrew knelt down, fishing among the sodden newspapers below the bed. He pulled out the child, a boy, perfectly formed. In a flash அப்படின்னா quickly, மின்னல் மாதிரி அவர் கீழே குனிஞ்சு முட்டி போட்டு பெட்டுக்கு கீழே குழந்தைய தேட ஆரம்பிக்கிறாரு. ஃபிஷிங் அப்படின்னா டு சர்ச், கையை விட்டு தேடுறாரு. சாடன் அப்படின்னா drenched in water, அப்படியே நியூஸ் பேப்பர்லாம் சொதன்னு நனைஞ்சு போய் அந்த பெட்டுக்கு அடியில் கிடக்கு. அங்கே தான் அந்த சைல்டை நர்ஸ் வச்சாங்க. இவர் அதை புல் பண்ணுறாரு. வெளியில் பார்த்தா அந்த சைல்டு ஒரு பர்ஃபெக்ட்லி ஃபார்ம்டு பாயாக இருக்குது. த limp warm body was white and soft as tallow. tallow அப்படின்னா the hard fat of animals melted and used to make soap, candles, etc. முன்னாடிலாம் அனிமலோட ஃபேட்டில் இருந்தால் இந்த மாதிரி சோப், கேண்டில்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஆர்டிஃபிஷியல் வேக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஃபிசிக்கலாக அந்த குழந்தை பர்ஃபெக்டாக இருந்தது, ஃபுல்லி ஃபார்ம்டாக இருந்தது. ஆனால் ரொம்ப லிம்பாக, லைஃப்லெஸ்ஸாக இருக்க பாடியிலலாம் ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்காது இல்லையா, ரொம்ப தளர்ந்து போன மாதிரி இருக்கும் உடம்பு. அந்த மாதிரி இந்த குழந்தையோட உடம்பு இருக்குது. நல்லா இப்போ தான் பிறந்திருக்கிறதுனால பாடி வார்மாக இருக்குது. ஆனால் ஒரு ஃபேட்டை நம்ம டச் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது. The cord hastily slashed lay like a broken stem. அந்த அம்பிளிக்கல் கார்டை கட் பண்ணி அவங்க பக்கத்தில் போட்டிருக்காங்க. அது ஒரு broken stem மாதிரி கிடக்கு. The skin was of lovely texture, smooth and tender. அந்த பேபியோட ஸ்கின் எப்படி இருந்ததுன்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. நல்ல ஒரு டெக்ஸ்சராக, ஸ்மூத் அண்ட் டெண்டராக இருக்குது. டெண்டர்னால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. The head lolled on the thin neck. அந்த பேபியோட நெக் ரொம்ப தின்னாக இருந்தது. அதில் head lolled அப்படின்னா hung loosely. The limbs seemed boneless. limbs அப்படின்னா அந்த குழந்தையோட arms and legs போனே இல்லாத மாதிரி, அந்த அளவுக்கு ஃபர்ம்னஸே இல்லாமல் இருக்குது. Still kneeling, Andrew stared at the child with a haggard frown. haggard அப்படின்னா exhausted. அவர் ரொம்ப டயர்டாக இருக்கார் இல்லையா, இன்னும் அவர் நீல் பண்ணிகிட்டே தான் இருக்கார். அப்படியே அந்த குழந்தைய ஃப்ரௌன் பண்ணிகிட்டே பார்க்குறாரு. The whiteness meant only one thing, asphyxia pallida, and his mind, unnaturally tense, raced back to a case he had once seen in the Samaritan, to the treatment that he had been used. அவர் அந்த குழந்தைய பார்த்தோன்னா அந்த குழந்தையோட ஸ்கின்ல இருக்க அந்த ஒயிட்னஸை பார்க்குறாரு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாரு. அது என்ன ரீசன் அப்படின்னா asphyxia pallida அப்படின்னா suffocation or unconscious condition caused by lack of oxygen and excess of carbon dioxide in the blood. அந்த டெலிவரி டைமில் அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்கு. அந்த குழந்தையோட பிளட்டில் கார்பன் டை ஆக்சைடோட லெவல் அதிகமாகியிருக்கு. ஏதோ ஒரு சஃபகேஷன்னால அந்த குழந்தை அப்படி அன்கான்ஷியஸ் கண்டிஷனுக்கு வந்திருக்கு. அதனால தான் அந்த குழந்தையோட ஸ்கின்ல இந்த பேல்னஸும், அந்த குழந்தைக்கு ஹார்ட் பீட்டே இல்லாமலும் இருக்குது, எந்த ஒரு ரெஃப்ளெக்ஸுமே தெரியல அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு புரியுது. சமேரியா அப்படிங்கிறது இஸ்ரேலில் இருக்க ஒரு இடம். அங்கே இருக்கவங்கள தான் சமாரிட்டன்னு சொல்கிறாங்க. அவரோட மைண்ட் ரொம்ப அன்நேச்சுரலாக டென்ஸாக இருக்குது, பயங்கர டென்ஷனில் இருக்கார். இருந்தாலும் கூட அவருக்கு அந்த சமாரிட்டனில் நடந்த அந்த கேஸோட ஞாபகம் ஒன்று வருது. இதே மாதிரியே அவர் ஏற்கனவே ஒரு கேஸை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அப்போ அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. Instantly he was on his feet. அவர் எழுந்து நின்றாரு. Get me hot water and cold water. He threw out to the nurse, and basins too. Quick, quick. Threw out to the nurse அப்படின்னா அவர் ஆர்டர் பண்ணுறாரு, சத்தமாக ஆர்டர் பண்ணுறாரு. எனக்கு உடனே ஹாட் வாட்டர், கோல்ட் வாட்டர் ரெண்டுமே வேணும், பேசன்ஸும் வேணும், பெரிய பவுல்ஸ் வேணும், வேகம் வேகம் சீக்கிரம் கொண்டு வா அப்படிங்கிறாரு. But doctor, she faltered, her eyes on the pallid body of the child. Faltered அப்படின்னா hesitated. அவங்க அந்த குழந்தையோட pallid body, அந்த பேல் பாடியை பார்த்துட்டு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுறாங்க. Quick, he shouted. Time இல்லை, சீக்கிரம். Snatching a blanket, he laid the child upon it and began the special method of respiration. டக்குன்னு ஒரு பிளாங்கெட்டை எடுத்து குழந்தைய அது மேலே படுக்க வைக்கிறாரு. அவரோட அந்த ஸ்பெஷல் மெத்தட் ஆஃப் ரெஸ்பிரேஷனை ஆரம்பிக்கிறாரு. The basins arrived, the ewer, the big iron kettle. Frantically, he splashed cold water into one basin, into the other he mixed water as hot as his hand could bear. 2 பேசின் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு யூவர் அப்படின்னா பெரிய ஜக், அதில் கோல்ட் வாட்டர் இருக்குது. அப்புறம் த பிக் அயன் கெட்டில், அதில் ஹாட் வாட்டர் இருக்குது. அவர் ஃப்ரான்டிக்கலி வேகமாக
ஒரு பேசனில் கோல்டு வாட்டர் ஊற்றுறாரு, இன்னொரு பேசனில் கோல்டு வாட்டர் ஹாட் வாட்டர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அவர் கை பொறுக்கிற சூடுக்கு கலந்து வைக்கிறாரு. ஃப்ரான்டிக்கலி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பேனிக் ஸ்ட்ரிக்கன், ஒரு பயத்தோடையே எல்லாத்தையும் செய்கிறாரு. தென் லைக் சம் கிரேசி ஜக்லர் he hurried the child between the two, now plunging it into the icy and now into the steam bath. ஜக்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பால்ஸை அட் அ டைம் மேலே தூக்கி போட்டு கையில் பிடிச்சி ஜகிள் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவரும் அந்த குழந்தைய ஹாட் வாட்டர் இருக்க அந்த போல்குள்ளே போட்டு முக்கி எடுக்கிறாரு, அப்புறம் கோல்டு வாட்டர் போலில் போட்டு முக்கி எடுக்கிறாரு. இப்படியே மாற்றி மாற்றி செஞ்சுட்டே இருக்காரு. 15 minutes passed. 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லை, 15 minutes அவர் இதையே மாற்றி மாற்றி செஞ்சிட்ருக்காரு. Sweat was now running into Andrew's eyes, blinding him. இவ்வளோ ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன்னால் அவருக்கு அப்படியே ஸ்வெட்டு ஒழுகி அவரோட கண்ணில் எல்லாம் பட்டு அவருக்கு கண்ணு கூட சரியாக தெரிய மாட்டேங்குது. One of his sleeves hung down, dripping. அவர் மேலே சுருட்டி விட்டுருந்தா அவரோட ஸ்லீவ்ஸில் ஒன்று அப்படியே கீழே வந்து அதுவும் தண்ணிக்குள்ளே நனைஞ்சு அதுலேருந்து தண்ணி சொட்டிகிட்டு இருக்கு. His breath came pantingly. Pantinglyன்னா மூச்சு வாங்குது. அவருக்கு தான் அப்படி மாற்றி மாற்றி செஞ்சு மூச்சு வாங்குது. But no breath came from the lax body of the child. ஆனால் அந்த குழந்தையோட lax body, அதாவது லூஸ் பாடியிலேருந்து மூச்சு வரவே இல்லை. No breath came. A desperate sense of defeat pressed on him, a raging hopelessness. திடீர்னு அவர் தோற்று போயிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிக்குது. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை இழக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் அவங்க அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணார் இல்லையா, அந்த இதில் அவர் ஃபெயில் ஆகிற மாதிரி, அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் வருது. He felt the midwife watching him in stark consternation, while there, pressed back against the wall, where she had all the time remained, her hand pressed to her throat, uttering no sound, her eyes burning upon him, was the old woman. அவர் இந்த பக்கம் வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட அவரால் அந்த மிட்வைஃப் இவரையே வாட்ச் பண்ணிட்டு இருக்கதை ஃபீல் பண்ண முடியுது. கான்ஸ்டர்னேஷன் அப்படின்னா ஃபியர் ரிசல்ட்டிங் ஃப்ரம் த அவேர்னஸ் ஆஃப் டேஞ்சர். இது இப்படி தான் முடிய போகுது அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இவர் ஏன் இப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு அவங்களுக்கு புரியல. ஸ்டார்க் கான்ஸ்டர்னேஷன் அப்படின்னா ஷீ இஸ் வெரி ஃபர்ம் இன் ஹர் பிலீஃப் தட் ஹீ கேனாட் ரிவைவ் த சைல்டு. அதே ரூமில் அந்த ஓல்டு உமனும் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வாலில் சாஞ்சு அவங்களோட கையை அவங்களோட த்ரோட்டில் வச்சு அமுக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு சத்தமுமே வரல. அவங்க எதுவும் அழுதுறக்கூடாது, எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்க மாதிரி அவங்களோட கையை அவங்க த்ரோட்டை ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கு. ஹர் ஐஸ் பர்னிங் அப்பான் ஹிம் அப்படின்னா ஷீ இஸ் லுக்கிங் அட் த டாக்டர் in an intense way. He remembered her longing for a grandchild, as great as had been her daughter's longing for this child. All dashed away now, futile, beyond remedy. அவங்க பொண்ணுக்கு இந்த குழந்தை 20 years கழிச்சு பிறந்திருக்கு இல்லையா, அவங்க ஒரு கிராண்ட் சைல்டு வேணும்னு எவ்வளோ லாங் பண்ணாங்க. அவங்க பொண்ணுக்கு இந்த சைல்டு எவ்வளோ முக்கியமாக இருந்தது அது எல்லாமே அவருக்கு தெரியும். ஆல் டேஷ்ட் அவே, இப்போ எல்லாம் போயிடுச்சு. ஃபியூட்டைல், யூஸ்லெஸ், பியாண்ட் ரெமெடி அப்படின்னா he cannot solve it, he cannot put it right. அவருக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட்டையும் அவர் யூஸ் பண்ணிட்டாரு. The floor was now a draggled mess. Stumbling over a sopping towel, Andrew almost dropped the child, which was now wet and slippery in his hands like a strange white fish. Draggled in a dirty mess. அந்த ஃப்ளோரே இப்போ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது. அங்கே இருக்க டவல் வந்து சாப்பிங் வெட், சொதன்னு நனைஞ்சு போயிருக்கு. அதில் அவர் ஸ்டம்பிள் அப்படின்னா அவர் தடிக்கி விழுக போகிறாரு, ட்ரிப்பாக பார்க்குறாரு. அதில் அவர் அந்த குழந்தையே கீழே போட போகிறாரு. அந்த குழந்தை இப்போ கிட்டத்தட்ட 15 minutes தண்ணியில் போட்டு நினச்சி ரொம்ப வெட்டாக இருக்குது. அவர் கையிலேருந்து ஸ்லிப் ஆகுது. அந்த குழந்தை பார்க்குறதுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஒயிட் ஃபிஷ் மாதிரி இருக்குது. ஏற்கனவே பேலாக இருக்குது, நனைஞ்சு போய் வேற இருக்குது. For mercy's sake, doctor, whimpered the midwife. It's stillborn. Whimperedனா cried. Stillbornனா baby born dead. விட்டுருங்க டாக்டர், அந்த குழந்தை இறந்தே பறந்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் அழுகிறாங்க. Andrew did not heed her அப்படின்னா he didn't bother to even listen to her. Beaten, despairing, having labored in vain for half an hour, he still persisted in one last effort, rubbing the child with a rough towel, crushing and releasing the little chest with both his hands, trying to get breath into that limp body. Despairing அப்படின்னா having a feeling that everything is going wrong, விரக்தியாக இருக்குது. Beatenனா feeling defeated. இப்போ அவர் 1/2 மணி நேரமாக செஞ்ச வேலையெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. வெயின்னா எந்த ஒரு யூஸுமே இல்லாமல் அது யூஸ்லெஸ்ஸாக போயிடுச்சு. இருந்தாலும் ஹி ஸ்டில் பர்சிஸ்டன்ட். அவர் ஒரு முடிவோடு இருக்கார், ஒரு டிட்டர்மினேஷனோடு இருக்கார். கடைசியாக ஒரு லாஸ்ட் எஃபர்ட். அந்த குழந்தைய அந்த ரஃப் டவலில் சுற்றி ரப் பண்ணுறாரு, க்ரஷ் பண்ணுறாரு. அந்த குட்டி செஸ்ட், அந்த குழந்தையோட செஸ்ட் எவ்வளோ குட்டியாக இருக்கும், அதை க்ரஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாரு. அவரோட 2 கையும் வச்சு
திரும்ப திரும்ப இதை செஞ்சுட்டே இருக்காரு. எப்படியாவது இந்த சின்ன செஸ்ட்டுக்குள்ளே அந்த பிரெத்தை கொண்டு வந்துட மாட்டோமா, அந்த லிம்ப் பாடியை திரும்ப லைஃபுக்கு கொண்டு வந்துட மாட்டோமா அப்படின்னு அவர் ட்ரை பண்ணுறாரு. And then, as by a miracle, the pygmy chest, which his hands enclosed, gave a short, convulsive heave, another and another. Andrew turned giddy. அதுக்கப்புறம் ஒரு மிரக்கல், ஒரு வண்டர், ஒரு அற்புதம் நடந்தது. அந்த பிக்மி செஸ்ட், பிக்மின்னா குட்டியான அந்த டைனி செஸ்ட்லேருந்து அவரோட கையை வச்சிருக்காருல, அந்த கையில் அவர் ஃபீல் பண்ணுறாரு என்னென்னா ஒரு ஷார்ட் கன்வல்சிவ் ஹீவ். அந்த குழந்தையோட அந்த பிக்மி செஸ்ட் லைட்டாக அப்படி மேலே வந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை, அப்புறம் இன்னொரு தடவை அந்த குழந்தை மூச்சு விட ஆரம்பிச்சிருச்சு. ஆண்ட்ரூ டர்ன்ட் கிடி. கிடின்னா பொதுவாக நம்ம டிஸி, ஒரு மாதிரி மயக்கம் வர்றது அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே ஆண்ட்ரூ ரொம்ப ஓவர்வெல்ம் ஆகிட்டாரு, ரொம்ப இமோஷ்னல் ஆகிட்டாரு. தி சென்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்ப்ரிங்கிங் beneath his fingers after all that unavailing striving was so exquisite it almost made him faint. Unavailingனா without result, ஸ்ட்ரைவிங் அப்படின்னா மேக் கிரேட் எஃபர்ட். அவ்வளோ நேரம் அவர் எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். இப்போ அவரால் beneath his fingers, அவரோட விரலில் அந்த குழந்தைக்கு லைஃப் வந்ததை அவரால் சென்ஸ் பண்ண முடியுது. ஸ்ப்ரிங்கிங், அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் வந்துட்டுருக்கு. இந்த ஃபீலிங் ரொம்ப எக்ஸ்குவிசிட்டாக இருக்குது. அதனால் அவர் ரொம்ப இமோஷ்னலாக ஓவர்வெல்ம் ஆகி கிட்டத்தட்ட ஃபெயிண்ட் ஆகிற மாதிரி ஆயிட்டார். He redoubled his efforts feverishly. The child was gasping now, deeper and deeper. இப்போ அவர் வேகமாக அந்த கம்ப்ரெஸ் பண்ணுறது, ரிலீஸ் பண்ணுறதை அதிகமாக செய்ய ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த குழந்தை கேஸ்பிங் நவ், நல்லா வாயை திறந்து லாங் டீப் பிரெத் எடுக்க ஆரம்பிக்குது. டீப்பர் அண்ட் டீப்பர். A bubble of mucus came from one tiny nostril, a joyful, iridescent bubble. The limbs were no longer boneless. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தையோட ஒரு நாஸ்ட்ரில் வழியாக மியூக்கஸ் வருது. அது ஒரு பபுள் மாதிரி இருக்குது. இரிடிசென்ட் அப்படின்னா ஸ்பார்க்லிங் பபுள். அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் த சைல்ட் ஹேஸ் ஸ்டார்டட் ஃபங்க்ஷனிங் நார்மலி. அந்த குழந்தையோட லிம்ஸ் எல்லாம் இன்னும் போன்லெஸ்ஸாக, ஒரு மாதிரி லைஃப்லெஸ்ஸாக, லூஸாக இல்லை. The head no longer lay back spinelessly. The blanched skin was slowly turning pink. Then exquisitely came the child's cry. அந்த குழந்தையோட தலை தனியாக ஒரு மாதிரி தொங்குன மாதிரி இருந்துச்சுல, இப்போ அந்த மாதிரி இல்லை. அந்த குழந்தையோட ஸ்கின் கூட ரொம்ப பேலாக இருந்தது இல்லையா, பிளான்ச்டு ஸ்கின்னா கலர்லெஸ் ஸ்கின். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக பிங்காக ஆகிடுச்சு. அப்படின்னா லைஃப் அந்த குழந்தைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. தென் எக்ஸ்குவிசிட்லினா யுனீக் கேம் த சைல்ட்ஸ் க்ரை. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த குழந்தையோட அழுகையை அவங்க இப்போ கேட்குறாங்க. Dear Father in heaven, the nurse sobbed hysterically. It's come alive. இப்போது நர்ஸ் அழுகிறாங்க. ஆனால் அவங்க சந்தோஷத்தில் அழுகிறாங்க, கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க அந்த குழந்தை உயிரோடு வந்ததுக்கு. Andrew handed her the child. He felt weak and dazed. இப்போ ஆண்ட்ரூ அந்த குழந்தைய மிட்வைஃப் கிட்ட கொடுத்துட்றாரு. அவர் ரொம்ப வீக்காகவும் டிஸியாகவும் ஃபீல் பண்ணுறாரு. கொஞ்சம் கூட எனர்ஜி இல்லாமல் இருக்கார். About him the room lay in a shuddering litter. Blankets, towels, basins, soiled instruments, the hypodermic syringe impaled by its point in the linoleum, the ewer knocked over, the kettle on its side in a puddle of water. லிட்டர்னா குப்பை, ஷடரிங் அப்படின்னா இந்த ரூமில் இருக்க குப்பையை பார்த்தா யாருக்குமே ஒரு மாதிரி ஷேக்கிங், ஷிவரிங் வர ஆரம்பிச்சிரும். அப்படின்ற அளவுக்கு அங்கே குப்பையாக இருக்குது. அவங்க யூஸ் பண்ண அந்த பிளாங்கெட்ஸ், டவல்ஸ், பேசன்ஸ், யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சிரிஞ்ச் எல்லாமே அங்கே இருக்குது. லினோலியம்னா ஃப்ளோரை கவர் பண்ணுறதுக்கு ஒரு திக்கான மெட்டீரியலில் ஒரு ஷீட் மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் போய் இந்த ஹைப்போடர்மிக் சிரிஞ்ச் குத்திட்டு நிற்கிது. யூவரை தள்ளி விட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஒரு பூல் ஆஃப் வாட்டர் மாதிரி இருக்குது. அந்த யூவர் பக்கத்துலேயே கெட்டில் இருக்குது. இந்த மாதிரி அந்த ரூமே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி குப்பையாக இருக்குது. Upon the huddled bed, the mother still dreamed her way quietly through the anesthetic. இப்போ நடந்தது எதுவுமே தெரியாமல் அந்த குழந்தையோட அம்மா சூசன் அந்த ஹடல்டுனா ஹீப்ட் டுகெதர், அதாவது அந்த அம்மாவுக்கு வார்மாக இருக்கணுன்றதுக்காக அவங்க மேலே நிறைய பிளாங்கெட் அது இதுன்னு போட்டு அவங்கள நல்லா கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் அவங்க நல்லா படுத்துட்டு அந்த அனஸ்தெட்டிக்கோட எஃபெக்ட் அவங்களுக்கு இன்னும் இருக்குது. அந்த இன்ஃப்ளூயன்ஸில் அவங்க இன்னும் மயக்கமாக இருக்காங்க. The old woman still stood against the wall, but her hands were together, her lips moved without sound. She was praying. இன்னும் அந்த ஓல்டு உமன் சூசனோட அம்மா அந்த வால் பக்கத்துலேயே தான் நிற்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்களோட கை அவங்க த்ரோட்டில் இல்லை, தேவர் டுகெதர். இப்போது அவங்க ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. அதனால அவங்களோட லிப்ஸ் லைட்டாக சவுண்டே இல்லாமல் மூவ் ஆகிட்டுருக்கு. மெக்கானிக்கலி ஆண்ட்ரூ wrung out his sleeve, pulled on his jacket. I'll fetch my bag later, nurse.
rung out his sleeve அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல ஆண்ட்ரூவோட ஒரு சைடு ஸ்லீவ் வந்து தண்ணியில் நனைஞ்சு ட்ரிப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அதை அந்த தண்ணியை புழிஞ்சு விடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஜாக்கெட் எடுத்து போட்டுட்டு என்னோட பேக்கை நான் அப்புறமா எடுத்துக்கிறேன் நர்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. He went downstairs through the kitchen into the scullery. அவர் படியில் கீழே இறங்கி கிச்சன் வழியாக யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிறாரு. ஸ்கலரி அப்படின்னா டிஷ் வாஷ் பண்ணுறதுக்கு துணியெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சின்ன ரூம். His lips were dry. At the scullery, he took a long drink of water. He reached for his hat and coat. அவர் குடித்த டீ அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் எதுவும் சாப்பிடலை குடிக்கலை. அவரோட லிப்ஸ் எல்லாம் ட்ரை ஆகியிருக்கு. அதனால ஸ்கலரியில் போய் நிறைய தண்ணி குடிக்கிறாரு. அப்புறம் அவரோட ஹேட்டையும் கோட்டையும் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. Outside, he found Joe standing on the pavement with a tense, expectant face. அவர் வீட்டை விட்டு வெளியில் வந்தோன்னே பேவ்மெண்ட்டில் அதாவது ஸ்ட்ரீட்டில் இருக்க சைட் வாக்கில் ஜோ நின்றுட்டுருக்கதை பார்க்குறாரு. ஜோ ரொம்ப டென்ஸாக இருக்காரு. எக்ஸ்பெக்டன்ட் ஃபேஸ் அப்படின்னா டாக்டர் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்துட்ருக்காரு. ஆல் ரைட் ஜோ, ஹி செட் திக்லி, போத் ஆல் ரைட். ஜோவை பார்த்துட்டு நல்லா இருக்காங்க, ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறாரு. திக்லி அப்படின்னா இன் அ டீப் வாய்ஸ், ரொம்ப இமோஷனல் ஆகிட்டா தொண்டையெல்லாம் அடைக்கும்ல அந்த மாதிரி சொல்கிறாரு. இட் வாஸ் குவைட் லைட், நியர்லி 5 o'clock. அப்போது நல்லா விடிய ஆரம்பிச்சிருந்தது. கிட்டத்தட்ட காலையில் 5 மணி ஆயிடுச்சு. A few miners were already in the streets, the first of the night shifts moving out. இப்போது ரோட்டில் கூட கொஞ்சம் மைனர்ஸை மைனில் வேலை பார்க்குறவங்கள அவங்களால பார்க்க முடிஞ்சது. நைட் ஷிஃப்ட் போனவங்களில் கொஞ்சம் பேர் இப்போது அந்த மைன்லேருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருந்தாங்க. As Andrew walked with them, spent and slow, his footfalls echoing with the others under the morning sky, he kept thinking blindly, oblivious to all other work he had done, and blandly, I've done something. Oh God, I've done something real at last. ஆண்ட்ரூவும் அங்கே நடந்துட்டுருக்க மற்ற மைனர்ஸோடு சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்பெண்ட் அண்ட் ஸ்லோ, அவருக்கு கொஞ்சம் கூட எனர்ஜியே இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்காரு, ஸ்லோவாக நடக்கிறாரு. அந்த மார்னிங் ஸ்கைக்கு கீழே எல்லாரும் நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் நடந்து போகும்போது வர்ற அந்த சத்தம் அந்த எக்கோவோடு சேர்ந்து இவரோட அந்த ஃபுட் ஸ்டெப்ஸோட சத்தமும் சேருது. அவர் ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப பிளைண்டாக யோசிச்சுட்டே போயிட்டுருக்காரு. ஆப்லிவியஸ் அப்படின்னா நாட் அவேர் ஆஃப் ஆர் நாட் கன்சர்ன்ட் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் ஒன். இவ்வளோ நாள் ஒரு டாக்டராக பிளானலியில் அவர் பண்ண மற்ற வேலையெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரியல, சாதாரணமாக தான் அவர் பண்ணியிருக்காரு. இப்போது கடைசியாக அவர் இந்த நைட் அந்த குழந்தைய காப்பாற்றினது அவருக்கு கடைசியாக அவர் ஏதோ செஞ்சிட்டாரு, ஏதோ ஒரு உண்மையான ஒரு விஷயத்த சாதிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது. நான் ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் சொன்னேன் இல்லையா, எப்படி அவரோட ஃப்ரெண்ட் அவரோட லைஃபையே ஒரு மைனிங் டவுனில் போய் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு அப்படியெல்லாம் சொன்னார் இல்லையா. ஆனால் இப்போ அவர் உண்மையிலே ஒரு டாக்டராக எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு, அவரோட லைஃப் எவ்வளோ மீனிங்ஃபுல்லாக மாறியிருக்கு. For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.